ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரிஒன். இன்றைக்கி ஒரு பாரம்பரிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சொதி. இந்த சொதி திருநெல்வேலி ரீஜியனில் ரொம்ப பாப்புலரான ரெசிபி. இது ஃபுல்லாகவே நம்ம கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து குக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கேரட், ரெண்டு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 5 பச்சை மிளகாய். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ½ லெமன், அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு துண்டு இஞ்சியும் 3 பச்சை மிளகாவும் எடுக்கணும். நான் அப்ராக்சிமேட்லி 500 ml தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த தேங்காய் பால் ஸ்டோர் பாட் கேன்டு மில்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகனட் மில்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் வீட்டில் ஃப்ரெஷ் கோகனட் மில்க் எப்படி எடுக்கணும்னா, தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணீரும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வீட்டிலையே கோகனட் மில்க் ரெடி ஆகிடும். நாம் ஃபஸ்ட் எடுத்த கோகனட் மில்க் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ப்ராசஸை நீங்கள் கப்புள் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கோகனட் மில்க் எடுக்கலாம். நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் எடுக்கிற கோகனட் மில்க் கொஞ்சம் டைல்யூட்டாக தான் இருக்கும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற டைல்யூட் கோகனட் மில்க்கையும் நம்ம எடுத்த காய்கறிகளையும் சேர்த்து கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. நம்ம காய் கோகனட் மில்கில் வெந்துட்டு இருக்கும்போது அந்த கோகனட் மில்க் அப்பப்போ கொஞ்சம் பொங்கி வரும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காய் வெந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்த வெஜிடபிள்ஸ் முக்கால் பதம் வெந்த பிறகு நாம் குக் பண்ணி வச்சிருந்த தாலை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண திக்கு கோகனட் மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கோகனட் ஆயிலில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம சொதியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம எடுத்துருக்கிற ஹாஃப் லெமன் ஜூஸையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, லெமன் ஜூஸையும் நீங்கள் உப்பையும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம திருநெல்வேலி பாரம்பரிய சொதி ரெடி ஆயாச்சு. ஜென்ரலாக இந்த சொதி லஞ்சுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் சம் பீப்புள் லைக் டு ஹேவ் வித் ஆப்பம், இடியாப்பம் இல்லைன்னா தோசை அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் இதை எடுத்துப்பாங்க. இந்த சொதி திருநெல்வேலி ரீஜியனில் ஒரு விருந்து சாப்பாடும் கூட. இப்போ இஞ்சி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேவையான அளவு இஞ்சி எடுத்து அதை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் புளி, ஒரு ஸ்மால் பீஸ் ஜாகரி, மூணு ரெட் சில்லி. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்துருக்கிற 3 ரெட் சில்லியை சேர்த்து ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் கோகனட்டையும் ஃப்ரை பண்ணணும். கடைசியாக நம்ம எடுத்துருக்கிற இஞ்சியும் சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பச்சடிக்கு ஒரு சீசனிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்து, ஆயில் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிக்கணும்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி பேஸ்ட்டும் அந்த வெல்லமையும் சேர்த்த மிக்சரையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இஞ்சி பச்சடியும் ரெடி ஆயாச்சு. இந்த சொதி வந்து மீலாக சாப்பிடும்போது இஞ்சி பச்சடி, சிப்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலோடு தான் இது ஒரு மீலாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சொதி விருந்து சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள். Please do subscribe to my channel. Thanks for watching and I'll see you next time.